மக்களே வணக்கம். நம்ம இப்போ செம்மண் பூமியில ஒரு 7 ஏக்கர் 51 சென்ட் சூப்பரான ஒரு தோட்டம் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் கிணறு தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி தோட்டத்தை நம்ம இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக தோட்டத்தை ஃபுல்லாக காமிக்கிறேன், என்னென்ன இருக்குது, என்னென்ன மரங்கள் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது தோட்டம் வாங்கணும் அப்படின்ட்டு உங்களோட கனவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அப்படிப்பட்ட தோட்டத்தை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். வாங்க தோட்டத்தை பார்த்துடலாம். நல்லா கேட்டெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க. கார்லாம் அப்படியே வந்தாலே நேராக போயிட்டு அப்படியே உள்ளே திரும்பினீங்க அப்படின்னா கிணறு பக்கத்தில் போயிடலாம். ரூமுகள் இருக்குது. சூப்பரான தோட்டம். ஓகே, அப்படியே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் அங்கே காமிங்க. ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேஷன் எல்லாமே போட்டு சூப்பராக ஒரு சந்தன மரங்கள்ங்க. 1100 சந்தன மரங்கள் வச்சு ஒரு 8 மாதம் ஆகுது. ஒரு 4 அடிக்கு மேலே வந்துருச்சுங்க. இதை வாங்கி நீங்கள் அப்படியே மெயின்டைன் மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். சூப்பரான தோட்டம். ஓகே, அப்படியேவும் லெஃப்ட் சைடில் பார்ப்போம் வாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு மரங்கள். இது ஒரு 1100 மரங்கள் இருக்குங்க. தேக்கு மரங்கள் எல்லாம் நல்லா இது பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படிப்பட்ட இடம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை அடுத்தடுத்து வருது. வத்தாத கிணறுங்க. கிணற பாருங்கள். கிணறு காமிங்க. கிணறு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா, அதாவது பழைய கிணறுன்னே சொல்ல முடியாது, அப்படியே புதுசாக இருக்குங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு பண்ணை ஒரு 100 ஆடு வரை வளர்க்கலாங்க. செட்டெல்லாம் போட்டு எல்லா ஜாமானுமே அப்படியே இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே வளர்த்தவங்க தான். வளர்த்து இப்போ வந்து பார்க்க முடியலை அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பார்த்துருக்கேன். நல்லா சுற்றி காமிங்க. தேக்கு மரங்கள் சூப்பராக இருக்குங்க. தோட்டம் 7.5 ஏக்கருக்கு நம்ம தான் ராஜா இந்த பூமியில். அந்த மாதிரி தோட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரூமு பார்த்தா தெரியுங்க. ரூமு கிணறு ஒட்டினாப்புல ரூம் இருக்குது. அங்கே காமிங்க. ஆட்டு பண்ணை ஒரு 100 ஆடு வரை வளர்க்கலாங்க. அந்த மாதிரி இடம். ஆமாம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான தோட்டங்க. வந்து பாருங்கள். வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த தோட்டத்தோட அருமை. பார்க்குறப்ப தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படிப்பட்ட தோட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம தோட்டத்துக்கு லாஸ்ட்டில் வந்தாச்சுங்க. இதான் லாஸ்ட் பகுதி. பார்த்தீங்கன்னா தெரியும், வாழை மரங்கள் பிடிச்ச மரத்தெல்லாம் போட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்காருங்க. சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படி நல்லா பராமரிச்சிருக்காரு தோட்டத்தை. நீங்கள் வாங்கினாலும் நல்லா பராமரிங்க. சூப்பரான தோட்டம். அப்படியே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 சென்டில் பனைக்குட்டை அது வந்து தோண்டி வச்சுருக்காப்புல. தண்ணி வந்து செம்மண் நல்ல தண்ணி தான். அது போக அதுவும் 20 லட்சம் லிட்டர் தண்ணி வரை அங்கே சேமிக்கலாங்க. அந்த மாதிரி பனைக்குட்டையே வெட்டி வச்சுருக்காரு. சுற்றி பார்த்தாலே தெரியும். இங்கே கடைசி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன தேக்கு, ஒரு சின்ன தேக்கு மரங்கள் வந்து ஒரு 400 to 500 மரங்கள் வச்சுருக்காருங்க. ஓகே, இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில்பட்டி டு 7000 மணி. 7000 மணிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் போதுங்க. சிவசங்குப்பட்டி அந்த ஊரில் தான் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு இல்லை, நெகோசியபிள். மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக வந்துடுங்க. வந்து இடத்த பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்குங்க. ஓகே அப்படின்னா நல்ல விலைக்கு முடிச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்புங்க. நன்றி.